ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீர அகாடமி. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஏன் எனக்கு தமிழ் பிடிக்கும், ஏன் எனக்கு தமிழ் பிடிக்காது, டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு 5 ரீசன்ஸ் ஒய் ஐ லவ் தமிழ் அது பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் ஒன் தமிழ் நம்மளுடைய மதர் டங். அதனால் நம்ம படிக்க ஈஸியாக மெமரைஸ் பண்ண படித்ததை எக்ஸாமில் எக்ஸிக்யூட் பண்ணி நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண நமக்கு சிம்பிளாக இருக்கும். அது ஃபஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் என்னென்னா, தமிழ் மீடியமில் நம்ம படித்தா எல்லா எக்ஸாமுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா குரூப் 4, 2, 1 இது மாதிரி எல்லாமே நம்ம அட்டன் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நம்ம குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தமிழ்லேருந்து மட்டும்தான் நம்ம அட்டனே பண்ண முடியும். ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துட்டாங்க. அதனால நமக்கு ஒரே கல்லில் 2 மாங்கான்ற மாதிரி நம்ம தமிழ் படித்தோன்னா எல்லாமே நம்ம எழுதலாம். இந்த 2ல் ஜென்ரல் தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. ஆனால் நம்ம தமிழ் எடுத்தால் இதுலேயும் நம்ம தமிழே படிச்சுக்கலாம்ல. அதுக்குன்னு தனியாக போய் இங்கிலீஷ் படிக்க தேவையில்ல. அது மாதிரி அது இல்லாமல் குரூப் 1ல் ஒரு பேப்பர் கட்டாய தேர்வாகவே வச்சுருக்காங்க. அதனால் அதுக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் எஸ்ஐ, பிசி இது மாதிரி எக்ஸாம்லாம் சொல்லிவிட்டு அதை ஒரு கட்டாய தேர்வாக வச்சுருக்காங்க. 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரீசன் என்னென்னா, யார் வேணுனாலும் தமிழ் இப்போ படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களால சிம்பிளாக 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சும்மா படிச்சுட்டு போய் எழுதுகிறாங்க ஓரளவுக்கு அப்படின்னா 70 மார்க் கன்ஃபார்ம் ஸ்கோர் பண்ண முடியும். அதே நல்லா படித்தா 85 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நல்லா படித்து ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன எக்ஸாமில் என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி இதெல்லாம் பண்ணி பார்த்து போட்டால் 95+ எடுக்க முடியும். இந்த வீட்டு நான் நல்லா தான் இந்த கேட்டகரியில் தான் நான் எந்த கேட்டகரியில் வரணும், இந்த நல்லா படித்த கேட்டகரியில் தான் வருவேன். நல்லா படிச்சுட்டு போய் அந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணாமல் கேவலமாக சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணி அது மாதிரிலாம் சொல்லிட்டு மார்க் விட்டு வர இதில். ஆனால் நம்ம இதுக்கு வரணும்னா நம்ம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனிமேட்டுக்கு எப்படி நான் என்னென்ன தப்பு பண்ணேன் அதெல்லாம் எப்படி நெக்ஸ்ட் எக்ஸாமில் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம எழுதலாம் அப்படின்னு எனக்கு இப்போ ஒரு இது கிடச்சிருக்கு. ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு எழுதுகிறோன்னா நமக்கு தெரியவே தெரியாதுல்ல, நம்ம அப்படியே போயிட்டு எழுதுவோம். அப்போ நம்ம நல்லா படிச்சுட்டு போனாலும் 85 மார்க் தான் எடுக்க முடியும். அப்போ நம்ம காம்படிஷன்லேயே வரமாட்டோம். நம்ம காம்படிஷன் வரணும்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி இந்த தப்பு பண்ணாமல் எடுக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. அதனால் ஒருத்தர் தப்பு பண்ணவங்கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, அந்த தப்பை எப்படி நம்ம பண்ணாமல் இருக்கலாம்னு கற்றுக்கலாம். அதனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எழுதுறவங்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இனிமேட்டுக்கு எப்படி என்னென்ன பண்ணலாம், எப்படி படித்தா 95+ மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு வீடியோ போட போகிறோம். ஓகேவா? ஃபோர்த் ரீசன் என்னென்னா, ஜிகேயை பொறுத்த வரைக்கும் இன்டைரக்டாக கொஷின்ஸ் கேட்பாங்க நிறைய. ஆனால் தமிழ் பொறுத்த வரைக்கும் அடித்தாங்க காப்பி மாதிரி டேரெக்டாக புக்கில் அந்த லைன் கூட மாறாது. அப்படியே டேரெக்டாக அப்படியே அந்த கொஷின்ஸ் கேட்பாங்க. அதனால் நம்ம படித்தது நமக்கு அப்படியே டேரெக்டாக இருக்கும்போது நம்ம அந்த மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற பாசிபிலிட்டியும் எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால ஃபோர்த் ரீசன் அது. ஃபிஃப்த்து ஏன் எனக்கு தமிழ் பிடிக்கும்னா, ஒரு 200 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. அந்த 200 கொஷினில் 100 கொஷின்ஸு ஒரே சப்ஜெக்ட்லேருந்து கேட்குறாங்கன்னும் போது அது எல்லாருக்குமே ரொம்ப நல்ல விஷயம் தானே. 50% ஆஃப் எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ண மாதிரி தமிழ் படித்தோன்னா. அதே நம்ம ஜிகே எடுத்துக்கிட்டோன்னா அதுவும் 100 கொஷின் தான். ஆனால் அந்த ஜிகேன்ற ஒரு டாப்பிக்குள்ளே என்னென்ன வருது, சோஷியல் வருது, சயின்ஸ் வருது, மேக்ஸ் வருது, கரண்ட் அஃபேர்ஸ் வருது. மேக்ஸு 25 கேட்டுருவாங்க. அதை விட்டால் கூட மீதி 75 மார்க்குக்கு இவ்வளவும் படிக்கணும். சோஷியல், சயின்ஸு 6th to 10th படிக்கணும். 11th 12th ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, பாலிட்டி, பாட்னி அப்படின்னு போயிட்டே இருக்கும். இது மாதிரி நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் தமிழ் பொறுத்த வரைக்கும் ஒரே சப்ஜெக்டில் 100 கொஷின் நம்ம அட்டன் பண்ணும்போது அது நமக்கு எப்படி பிடிக்காமல் இருக்கும். அதனால் ஃபிஃப்த் ரீசன் இதனால எனக்கு தமிழ் பிடிக்கும். நெக்ஸ்ட்டு 5 ரீசன்ஸ் ஒய் ஐ ஹேட் அது பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்மளை நமக்கு நல்லாவே அந்த கொஷின்ஸ் தெரியும். இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு ட்விஸ்டடாக அப்படி கேட்குறோன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம மார்க்கை குறைய வச்சுருவாங்க. இலக்கணம் அதே மாதிரி தான். நமக்கு சிம்பிள்னு நம்ம நினச்சிருப்போம். ஏதோ ஒரு சில வார்த்தை பண்ணி நம்ம மார்க்கை குறைய வச்சுருவாங்க. அதனால ஃபஸ்ட் ரீசன் அது பிடிக்காது. செகண்ட் ரீசன் என்னென்னா, தமிழ் கொஷின்ஸ் டஃப்பாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி இங்கிலீஷ் கொஷின். எப்படின்னா, ஒருத்தர் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, குரூப் 2 எக்ஸாமில் நாம் தமிழ் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த டஃப்னஸ் ஆஃப் கொஷின் இருக்குல்ல, அந்த டஃப்னஸ் இங்கிலீஷை கம்பேர் பண்ணும்போது தமிழ் தான் அதிகமாக இருக்கும்.
அதனால் வந்து எனக்கு பிடிக்காது. தேர்ட் ரீசன் வந்து என்னென்னா, ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக நம்ம போவோம். தமிழ் தான் எல்லாமே நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். கடைசியில் என்னென்னா ஒரு சின்ன மொக்க விஷயத்தெல்லாம் நம்ம மார்க்கை வந்து விட்டுட்டு வருவோம். எப்படின்னா, இந்த அகர வரிசை வந்து நம்ம அந்த அர்ஜென்ட்டில் டைம் பத்தாதப்போ நம்ம வந்து ஏதோ ஒன்று இதுக்கு பதிலாக அது அப்படி மாற்றி போட்டு இது பண்ணிவிடுவோம். பிரித்தெழுதகவும் அப்படி தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். இது மாதிரி நிறைய இலக்கணம் அது மாதிரி எல்லாத்தையும் வந்து நமக்கு தெரிஞ்ச கொஷின்ஸே வந்து நம்ம தப்பு பண்ணுவோம். நானும் அதே மாதிரி தான் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல 85+ கேங்கு. அந்த 85+ கேங்கு தான் நான் நல்லா படித்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் அது எப்படி தப்பு அது மாதிரி தப்பு பண்ணிவிட்டு நம்ம விட்டு வந்துடுது. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா புக்கும் படித்து நம்ம இப்படி ஏன் மார்க்ஸ் விட்டு வரணும்? அதனால தான் நீங்கள் இப்போ புதுசாக படிக்க போகிறோன்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒருத்தர் தப்பு நீங்களே இப்போ போய் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சுட்டு போயிட்டு எழுதுவீங்க. அப்போ உங்களுக்கும் நான் என்ன தப்பு பண்ணேனோ அதே மாதிரி தப்பு பண்ணி நீங்களும் 85+ மார்க் தான் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஆனால் வந்து இப்போ நீங்கள் ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்டேருந்து நீங்கள் கற்றுட்டு அந்த தப்பெல்லாம் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டு ஃபஸ்ட் எக்ஸாம்லேயே போய் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸாம்லேயே நீங்கள் அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஃபஸ்ட் எக்ஸாம்லேயே நீங்கள் 95 போடலாம். அதனால தான் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எப்படி படிக்கலாம் அப்படிலாம் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி நம்ம வந்து கிளியர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடலாம். ஓகேவா? ஃபோர்த் ரீசன் ஏன் பிடிக்காதுன்னா, நம்ம வந்து தமிழில் தான் நிறைய மார்க் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்போம். மற்ற சப்ஜெக்ட் வந்து கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டோம். அப்போது என்ன 100 மார்க் எடுத்தால் 200க்கு வந்து வேலை கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. மற்ற சப்ஜெக்ட்ஸும் நாம் வந்து படிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 175 180 இவ்வளோ போட்டால் தான் நமக்கு வேலை கிடைக்கும். அப்படின்னும் போது நம்ம தமிழில் ஒன்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தால் ஈஸியாக இருக்குன்னு அதனால ஃபோர்த் ரீசன் எனக்கு பிடிக்காது. இது நம்ம எப்படி பண்ணலாமோ மற்ற சப்ஜெக்ட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு இனிமேட்டு நம்ம வீடியோ போட போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஒன்று தான் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் எப்படி வீடியோ போடணுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது சம்மந்தப்பட்ட மாதிரி வீடியோ போடலாம். ஃபிஃப்த் ரீசன் என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் ஜிகே கொஷின்ஸ்லாம் இருக்குன்னா தமிழ்லேயும் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதினிருந்தீங்கன்னா ஜிகே கொஷின்ஸ் வந்து தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் தமிழில் தான் நீங்கள் மீடியம்னா நீங்கள் தமிழ் கொஷின் பார்த்துட்டீங்க அதை பார்த்துட்டு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது தப்பாக இருக்கும். ஆன்சரே நமக்கு புரியாது. நம்ம ஏதோ ஒன்று போட்டு வந்துடுவோம். கடைசியில் வந்து பார்த்தா அதுக்கு சரி விடு கிரேஸ் மார்க் தருவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதுக்கு கிரேஸ் மார்க்ஸ் தர மாட்டாங்க. ஏன்னா அவங்களே முன்னாடி வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்கள்ல அதில் சொல்லியிருப்பாங்க ஜிகே அந்த கொஷின் பேப்பரில் வந்து இங்கிலீஷில் எழுதியிருக்காங்கல்ல அந்த இங்கிலீஷ் மட்டும்தான் ஃபைனல். அந்த கொஷின் மட்டும்தான் ராங்காக இருந்தால் மட்டும்தான் கிரேஸ் மார்க் கிடைக்கும். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கிரேஸ் மார்க் கிடைக்காது. ஏன்னா அது மட்டும்தான் அவங்க எடுத்துப்பாங்க. தமிழில் இருக்க கொஷினை வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இதனால் ஃபிஃப்த் ரீசன் எனக்கு பிடிக்காது. அதனால நீங்கள் எப்பயுமே தமிழ் கொஷின் பேப்பர் நீங்கள் படித்து பார்த்துட்டு அது கொஞ்சம் உங்களுக்கு புரியாத மாதிரி அப்படிலாம் இருக்குன்னா நீங்கள் இங்கிலீஷ் பேப்பரும் ஒரு டைம் படித்து பாருங்கள். இங்கிலீஷில் இருக்க அந்த கொஷினையும் அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். அதை வச்சு நீங்கள் ஆன்சர் போடுங்க.